delivering smiles all around the professional careers. Reach us to reach them. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். சட்டமன்றத்தில் ஒரு விவாதம். முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் இந்த கூவம் பத்தின விவாதம் வந்த உடனே 540 இடத்துல அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர், சாக்கடை நீர் கூவத்தில் கலக்குது, ஸ்டாப் பண்றது சேலஞ்சான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவள்ளூர் வர வரைக்கும் உங்களுக்கு நல்ல நீராக தானே இருக்குது. திருவள்ளூர் மணவாளன் நகர் அப்படின்ற பகுதியை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது கழிவு நீரோட இதாக கலக்குது. இப்போ இதை கூவத்தை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமாக பார்க்க வேண்டியது அதிரடியான திட்டங்கள் மட்டும் இல்லை, அதிரடியான சட்டங்களும் தேவைப்படுது. கூவத்தோட மெயினான பாதிப்பு எங்கே வருது? எங்கெங்கேயும் சுத்தம்னா கோயம்பேடு ஜங்ஷனில் போய் நின்றுட்டிங்க அப்படின்னா ஒரு பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இது இருக்கும். இவங்களோட 2 சீவேஜ் எங்கே போகுது? சட்டத்தை கடுமையாக்கணும். இப்போ ஒரு சீவேஜ் பிளான்ட் வண்டி ஊற்றுறாங்க, அங்கே ஊற்றுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை சீஸ் பண்ணிடணும், திருப்பி கொடுக்கவே கூடாது. 10 வண்டியை பண்ணுங்கள், 11வது வண்டி விட மாட்டோம். இப்போ ஒரு மழை பெய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பாதைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை மழை செய்யும் இயற்கையாகவே. நீங்கள் ஒரு டேமை திறந்து விட்டு அதை க்ளீன் பண்ண வைக்க முடியாது இல்லை கூவத்தை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கூவம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகம் வருது என்னன்னா சாக்கடை, நாத்தம், அது பெரிய ஒரு சாபக்கேடு அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. மதராசப்பட்டினம் படத்தில் அதில் போட்லாம் விட்டு அதை பற்றி பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருந்த கூவம் இன்றைக்கி இப்படி இருக்கே, இது என்றைக்கு தான் விடிவு காலம், என்றைக்கு கூவம் மாறும் அப்படின்ற கேள்வி சென்னை வாசிகளுக்கு மட்டுமல்ல தமிழர்கள் பலருக்கும் இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட ஸ்வாட் அமைப்பிலிருந்து சமூக ஆர்வலர் திரு சமீர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம புழல் பற்றி பேசியிருந்தோம். நேரில் அப்படியே கூட்டு போய் காமிச்சிங்க, பல விஷயம் பேசினோம், மக்களும் அதை பார்த்துருந்தாங்க. இப்போது கூவத்தை பொறுத்த வரைக்கும் கூவத்தை க்ளீன் பண்ணுறதுக்கான முயற்சி, கூவம் சுத்திகரிப்பு அப்படின்லாம் நம்ம பல கேள்விப்படுறோம். நேற்று நம்ம பேசிகிட்டு இருக்கிற நாள்லேருந்து ஒரு நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு விவாதம். முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் இந்த கூவம் பற்றின விவாதம் வந்த உடனே 540 இடத்துல அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர், சாக்கடை நீர் கூவத்தில் கலக்குது, ஸ்டாப் பண்ணுறது சேலஞ்சான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எது மிகப்பெரிய தடையாக இருக்குது? ஏன் கூவத்துக்கு ஒரு விடிவே வரல? முதல்ல நம்ம கூவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கூவத்தோட முழு விஷயத்தையுமே நம்ம ஒரு கண்டிப்பாக நம்ம பார்த்தா தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இது ஒருத்தர் சார்ந்த பிரச்சனை கிடையாது, ஒரு பகுதி மக்கள் சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஒரு கூவம் எங்கேருந்து உருவாகுது? கேசவபுரம் அணைக்கட்டில் ஆரம்பித்து நம்மளுடைய நம்ம அண்ணா ஸ்கொயருடைய முகத்வாரம் வரைக்கும் வருது. 73 சில்லரை கிலோமீட்டர் வருது. அதில் 52+ கிலோமீட்டர்ஸ் திருவள்ளூர்லேயும், பேலன்ஸ் 19 to 20 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலையும் மாவட்ட வாரியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு திருவள்ளூர் வர வரைக்கும் உங்களுக்கு நல்ல நீராக தானே இருக்குது. திருவள்ளூர் மணவாளன் நகர் அப்படின்ற பகுதியை தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கழிவு நீரோட இதாக கலக்குது. அப்போ இது எங்கெங்கே இருந்து வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 540 இடத்துல மரியாதைக்குரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்றீங்க. அப்படின்னா அந்த 540 இடம் யார் விடுறா? கலக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் விடுறா? யார் கலக்கிறா? அரசாங்கம் தானே கலக்குது. எஸ்டிபி அன்ட்ரீட்டட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா எஸ்டிபிலேருந்து தான் வருது. இப்போ இதை கூவத்தை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியமாக பார்க்க வேண்டியது அதிரடியான திட்டங்கள் மட்டும் இல்லை, அதிரடியான சட்டங்களும் தேவைப்படுது. இப்போ திட்டங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், 1000 கோடிக்கு போடலாம், 2000 கோடிக்கு போடலாம், 3000 கோடிக்கு போடலாம். அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தை இது ஆனதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எப்படி பாதுகாக்கப்படுவோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம எதை எடுத்தாலும் தேம்ஸுக்கு போயிடுவோம், தேம்ஸ் அப்படி இருந்தது, தேம்ஸ் இப்படி இருந்ததுன்ட்டு. அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம இங்கே அப்படியே காப்பி பண்ண அவசியம் இல்லை. அங்கே என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை எடுத்தாலே முடிஞ்சு போயிடுது. காரணம் சரியான சட்டங்கள், அதன் அடிப்படையில் வந்த திட்டங்கள், அதுக்கான மக்களுக்கான விழிப்புணர்வு, இந்த 3ம் ஒன்று சேரும் போது மட்டும்தான் அந்த திட்டம் சக்ஸஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒரு திட்டத்தை போடுது, அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் செயல்படுத்தணும்ல. அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் போனதுக்கப்புறம் அதை பாதுகாக்கப்பட வேண்டியது யாருன்னா மக்களால் தான், பொதுமக்கள் தான். அப்போ அவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இன்றைக்கி நம்மளுக்கு சிவிக் சென்ஸே கிடையாது. நம்ம மலேசியா அப்படி இருக்குது, சிங்கப்பூர் அப்படி இருக்குது, ஃப்ரான்ஸ் இப்படி இருக்குன்றோம், சொல்லிட்டு சாப்பிட்டு டக்கு அதே இடத்துல தூக்கி போட்டு எச்சத்தை போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது எது எப்படி இருக்கும் முக்கியம் இல்லை, நாம் எப்படி இருக்கும். அப்போ சிவிக் சென்ஸ்ன்றது ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் நம்ம கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கூவத்தை பொறுத்த வரைக்கும் கூவத்தோட மெயினான பாதிப்பு எங்கே வருது? எங்கெங்கேயும் சுத்தம்னா கோயம்பேடு ஜங்ஷனில் போய் நின்றுட்டிங்க அப்படின்னா ஒரு பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இது இருக்கும். இவங்களோட 2 சீவேஜ் எங்கே போகுது? ஃபஸ்ட்டு கூவத்தில் தானே போகுது. இப்போ கூவத்தை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னவா பண்ண போகிறாங்கன்ற ஒரு திட்ட அறிக்கையை, தெளிவான திட்ட அறிக்கையை இருக்கணும். எவ்வளோ நாளில் பண்ண போகிறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் ப்ரப்போஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 2-3 மீட்டர் நீங்கள் டீசில்ட் பண்ணி ஆகணும். சில்ட் எடுத்தாகும். சில்ட்னா படிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வாட்டர் பூமிக்குள்ளே போகணும்.
நீரூற்றுக்களோட இதில் வந்து உங்களுக்கு இதானது அந்த சாண்ட் வந்து மண் வந்து பியூரிஃபை ஆகும். ஆக்சுவலாக இப்போ கூவம் ஓடுற பாதையில் வந்து இப்போ பொதுவாக ஆற்று பக்கத்துலலாம் தோணுனா வந்து சின்னதாக ஒரு சுனை சின்னதாக வந்து நம்ம ஊற்று மாதிரி இது பண்ணலாம், ஊர்லலாம் குடத்தை வச்சு எடுப்பாங்க பார்த்துருப்போம். கூவம் வந்து அதோடைய பெட்டை வந்து எங்கேயுமே அந்த மாதிரி என்ரிச் பண்ணுறதெல்லாம் கிடையாதா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 3 மீட்டருக்கு அங்கே வந்து உங்களுக்கு சில்ட் அந்த திடக்கழிவு தானே இருக்குது. இப்போ கோயம்பேட்டில் கொட்டுறதெல்லாம் யார்? அரசாங்கம் தானே. இன்றைக்கி நீங்கள் நெற்குன்றத்து அதாவது அந்த வானகரம் பகுதியிலேருந்து அந்த குமணச்சாவடி அந்த பக்கத்தில் எடுக்கிற அந்த கழிவு நீரோட லாரிகள்லாம் எங்கே விடுறாங்க? எல்லாமே இதில் தான் விடுறாங்க. ஸோ அப்போ வந்து திட்டங்களை வந்து போடுறதுக்கு முன்னாடி சட்டங்களை கடுமையாக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு சட்டங்களை கடுமையாக்கிட்டால் திட்டங்கள் வந்து பயனளிக்கும். அந்த திட்டங்கள் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இது 3 ஒன்று சேரும் போது மாறக்கூடிய விஷயங்கள் சாத்தியமே. ஆனால் 3 மீட்டருக்கு சில்ட் இருக்கா சார் டெப்த்து? மேலேயே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம குறைஞ்சபட்சம் 3 மீட்டர் எடுத்து 3 மழைக்காலங்களுக்கு வந்து அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு விட்டு அந்த எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து எந்த ஒரு கழிவு நீரும் அதில் கலக்காமல் மக்களோட விழிப்புணர்வோட பாதுகாத்தா மட்டும்தான் இது நடக்கும். அவ்வளோ பியூரிஃபை பண்ணணும் சார். ஆமாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இயற்கை நம்மளுக்கு நல்ல மழை பெய்யுது, அதுக்கான சேனல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி செயற்கையாக ஒரு வேலைகள் செய்கிறீங்களோ அதை இயற்கையோடு பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. நம்மளுக்கு சுனாமி ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துச்சு. அந்த சுனாமி டைம்லேயே நம்ம கூவத்தை இந்த இதில் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த பார்த்துருப்பீங்க அந்த வேவ்ஸ் உள்ளே வந்திருக்கும், அது அங்கே சிந்தாரிப்பேட்டை வரைக்கும் அதோட எஃபெக்ட்ஸ் எக்மோர் வரைக்கும் இருந்திருக்கும், அந்த எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கும். இப்போ கூவத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அந்த மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க, இன்னொரு 2 இது வரமா சாபமா அப்படின்றத விட நாட்டுக்கு நம்ம அர்பனைஸ்ட் ஆகும்போது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தேவை. ஆனால் இப்போ நீங்கள் சிந்தாரிப்பேட்டை சேத்துப்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபுல் இது பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட வேஸ்டேஜஸ் தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே டெப்ரிஸ் தான் இருக்கும். கூவத்துக்கு இப்போ வரக்கூடிய தண்ணீர் பாதையே அடைச்சிருக்கும். ஸோ அப்போ வேலைகள் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ கூவத்தோட விஷயங்களை வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் வந்து என்ஜிஓஸ் மூலிமா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூவத்தை சுத்தப்படுத்துகிறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கரைகளை அகலப்படுத்தி இருக்கிற விஷயங்களை மராமத்து மாதிரி அப்படி பண்ணுறாங்க. பட் இதையே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு ஓப்பன் விஷயமாக பண்ணி டோட்டலாக மொத்த திட்டத்துக்கும் இந்தந்த பகுதியில் இந்தந்த இது இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணோம். மெயினாக அந்த திடக்கழிவாக இருக்கட்டும், நம்ம எடுக்க போகிற அந்த 2 to 3 மீட்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதற்கு அப்புறம் கழிவு நீரை கண்டிப்பாக அதை கலக்கக்கூடாது. கழிவு நீர் கலக்காமல் இருக்கிற பட்சத்தில் தான் இது பண்ண முடியும். இப்போ எஸ்டிபி சொல்கிறாங்க 540 எஸ்டிபி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ன்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 1 கிளாஸ் தண்ணி இருக்குது, எனக்கு 10 பேருக்கு நான் தண்ணி தேவை அப்படின்னா அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஆர்வம் எவ்வளோ தேவை? சின்னதாக இருக்கும். 100 பேருக்கு பெரிய ஒரு பேரோ, 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு பிளான்ட் தான். அப்போ பிளான்ட் அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ல 2 இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல். டொமஸ்டிக்கில் நீ வீட்டோட கழிவுநீர் பாத்திரத்துது மற்றது குடிக்கிறது மலஞ்சலம்ன்றது அதெல்லாம் வரும். கமர்ஷியலில் நீங்கள் பண்ணும்போது கெமிக்கல் ரசாயனம் எல்லாமே வரும். எது எவ்வளோ பிளான்டேஷனில் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்ற எந்த ப்ரூஃபும் இன்ன வரைக்கும் யார்ட்டையுமே கிடையாது. அப்போ மாசுபடுமா படாதா? படும். அப்போது அதை நம்ம ஃபுல்லாகவே தனியான சேனல் பாதை இப்போ கூவத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேம்ஸில் பார்த்துருக்கலாம், மேலே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும், கீழே தனியான ஒரு பாதை இருக்கும், அதில் தான் அந்த ட்ரைனேஜோட மற்ற விஷயங்கள்லாம் போகும். அது தனி பாதையில் போய் கழிவு இது பண்ணும். இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போடுறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாமே ஒரு ரிவர் சேனலில் தான் போய் கலக்குது. எல்லாரும் ஒரு ரிவர் சேனல் தான். நல்ல ஐடியானா வெரி குட் ஐடியா. பட் அதில் கழிவு நீரை கலக்காமல் பார்க்குறது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு தான். நீங்கள் கழிவு நீர் போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா கால்வாய் அவன் அதில் கலக்க மாட்டான். இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா மேலேருந்து வருது. நம்ம ஒரு திட்டத்தை ஆசைப்படலாம், பேராசை கூட படலாம், பட் நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இந்த சட்டத்தையும் சரி திட்டத்தையும் சரி. இதுதான் வந்து இப்போ இந்த கூவத்தோட பெரிய ப்ராப்ளம். எஸ்டிபி கழிவு நீர் இன்றைக்கி நம்ம அதை க்ளீன் பண்ணுறோன்றது மண் எடுத்து போடுறத விட சரியான தனியான ஒரு பாதை எஸ்டிபிக்கும் 3 மீட்டர் சில்ட்டை எடுத்து எங்கெங்கே இப்போ என்க்ரோச்மெண்ட்லாம் முதல்ல மாதிரிலாம் இப்போ கூவத்தில் கிடையாது. ஏன்னா இப்போ கடந்த ஆட்சிலையும் சரி அதுக்கு முன்னாடி இந்த பீரியட்லேயும் இந்த சிஆர்ஆர்டி ட்ரஸ்ட் மூலிமா பல விஷயங்கள் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே எல்ஜி கார்டன் ரோடு இருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதுப்பேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே மக்கள் தான் நீங்கள் எல்லாம் பவுண்டரி வால் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த கரையோரமே ஆமாம்மா ஃபுல்லாகவே கரையோரமே எல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் இதாக இருக்கும். பட் என்ன கழிவு நீரை மட்டும் நிப்பாட்டவே முடியல. ஸோ அப்போ மெயினாக இந்த 2 விஷயங்களை அவங்க பண்ணி தான் ஆகணும். 3 விஷயத்த. 1 3 மீட்ரு சில்ட்டை எடுக்கணும், சைடில் வந்து தனியாக அதுக்கான ட்ரைனேஜான வசதிகளை வந்து தனியாக இது பண்ணணும். எல்லா எஸ்டிபியோட வாட்டரும் அதில் தான் கனெக்ட் ஆகணும், கூவத்தோட இதில் கனெக்ட் ஆகக்கூடாது. ஓகே சார். இப்போது இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 540 இடம், அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த காரிடார் ஃபுல்லாக அங்கங்கே தண்ணி சாக்கடை தண்ணி கலக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இதை எப்படி சேனல் பண்ணி திரும்ப வெளியே அனுப்புறது? அண்ட் எண்டில் வந்து இதை அனுப்புனாலுமே கடலில் தானே போய் கலக்குது, கடலை நம்ம மாசுபடுத்துகிறோம் அப்படின்ற சென்ஸ் வருது. அப்போ என்ன தான் தீர்வு? அதுதான்
இப்போ முதல்ல சொன்னது தான் எஸ்டிபி தான். எஸ்டிபியோட இதை கூவத்தில் கலக்காமல் தனி சேனலில் கலக்கிறோம். அதை நீங்கள் கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கரெக்டாக இருக்கா? இப்போ ரீசெண்டாக ஆவடியோட ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த கழிவுநீர் ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே விழும். ரோட்டில் வாக்கிங் போனவர் எடுத்து வீடியோ போட்டிருப்பார் அதோட பிளான்ட்டில். ஸோ அப்போ யாரோடைய அஜாக்கிரதைகள்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி தான். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து முக்கியமாக பல விஷயங்கள் நம்ம இலவசமான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இலவசங்களெல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு அழகான முறையில் கூவத்தை பண்ணலாம். கூவத்தை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. குறைஞ்சபட்சம் 3 to 5 வருடங்கள் திட்டம் உருவாக்கணும். எவ்ரி 3 monthsக்கு அந்த திட்டங்களை வந்து ப்ராக்ரஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதற்கு தனியான சார்ஜஸ் அந்த டீமை இன்பில்ட் பண்ணோம். மெயினாக மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணோம், சட்டத்தை கடுமையாக்கணும். இப்போ ஒரு சீவேஜ் பிளான்ட் வண்டி ஊற்றுறாங்க, அங்கே ஊற்றுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை சீஸ் பண்ணிடணும், திருப்பி கொடுக்கவே கூடாது. 10 வண்டியை பண்ணுங்கள், 11வது வண்டி விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கடுமையாக பண்ணால் மட்டும்தான் நடக்கும். இதில் மெயினாக நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போத்துலேருந்தே பசங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா படிப்பு தான் முக்கியம். இன்றைக்கி இருக்கிற மாணவன் தான் நாளைக்கு இளைஞன். இன்றைக்கி அந்த இளைஞன் தான் இன்றைக்கி பாதி பேர் வந்து சமூகத்தில் சிவிக் சென்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். படிப்பும் சட்டமும் திட்டமும் எக்ஸிக்யூஷன் இப்படி வரும்போது கண்டிப்பாக கூவம் தேம்ஸை விட நல்லாவே எடுத்துகிட்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாம் ஏன்னா யாருக்கு தாங்க கூவம் வந்து அழகாக இருக்கக்கூடாதுன்னு விரும்பா? ரிக்ஷாக்காரனாக இருக்கட்டும், பங்களாவில் இருக்கட்டும், எல்லாருக்குமே கூவம் வந்து ஒரு நம்மளுடைய சென்னையோட ஒரு எப்படி பிரியாணி எமோஷன்றாங்களோ இங்கே வந்து ஒரு நாத்தான்ற மாதிரி உருவாக்கி வச்சாங்க. பட் கிடையாது, சுகாதாரமும் தானே. கண்டிப்பாக அழகான சுகாதாரம். நீங்கள் அப்போ சொல்கிற நம்ம சென்னையோட இதே வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்போ நம்ம மற்ற இடத்துல காட்ட வேணாம், மற்ற இடத்துல இருக்கிறவங்க நம்மளை காட்டுவாங்க, சென்னையை பாருப்பா எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாரோட பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் சவுத்தில் நம்மளோட கேரளா கொஞ்சம் கம்மியாக தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டேட் வைஸ் நம்ம லேண்டும் பெருசு, அதிகமான ஜென்ரேஷனும் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து ஊருக்குள்ளே ஃப்ளோ ஆகிற தண்ணியில் பெரும்பாலான தண்ணியை வந்து குடிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் சுத்தமாக வச்சுருக்கிறாங்க, குளிக்கிற அளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஏன் அந்த மாடல் நம்ம எடுத்துக்கல? இல்லை நம்மளது எங்கே சிக்கல் வருது? எப்படி ரொம்ப ஓப்பனாக இப்படி ஒரு ஆறில் வந்து கலந்து விடுற எப்போ வந்துச்சு இந்த டெக்னிக்கு? அதாவது 2 விஷயம் இதில் இருக்குது. அதுதான் அங்கே உங்களுக்கு திட்டம் பாருங்களேன், ஒரு மரத்துக்காண்டி ஒரு தார் சாலையே போடாத ரோடெலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் கேரளாவில். இங்கே வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டு 10 மரத்தை வெட்டிட்டு ஒரு இதை போடுறதெல்லாம் இருக்குது. ஆக்கிரமிப்புகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் வித்தியாசங்கள் இருக்கும். அங்கே வந்து மலைப்பிரதேசத்தெல்லாம் ஆக்கிரமிக்க முடியாது, பண்ணோன்னா நிலச்சரிவு தான். அதுக்கு அவங்க டூரிஸ்ட் பிளேஸே வந்து மலைமூடாக இருந்துச்சுன்னா அப்படியே தான் வச்சுருக்காங்க. அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஏன் அதை இப்போ ரீசெண்டாக அவங்க ஆக்கிரமிச்சு தான் அதுக்கு பிரதிபலனா வந்து அனுபவிச்சாங்க வயநாடில். அது ஆக்கிரமிப்பால் நடந்து தான். கீழே இருக்கிற சுரண்டல்கள் எடுக்கும்போது நிலச்சரிவு உண்டாச்சு. அதே மாதிரி ஆறு குளங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா பியூராக இருக்கும். வீட்டு வாசலில் ஒரு போட் இருக்கும். அது அவங்க வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ற ட்ரெடிஷ்னல் பிளான்லேயே வச்சுருப்பாங்க. மக்களுக்கான சிவிக் சென்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். இதுதான் முக்கியம். மக்களுக்கான சிவிக் சென்ஸ் இருக்கணும். அதுக்கு அந்த சட்டம், அந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா, அந்த அரசாங்கம் போட்ட ரூல்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன், சிம்பிளாக தான் இருக்கும். பப்ளிக்காக தான் இருக்கும். அதை தமிழ்நாட்டில் வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம அரசாங்கத்தை நம்ம சொல்கிறோம், அரசியல்வாதிகளை சொல்கிறோமோ, மக்களும் சுயமாக தன்னை பரிசோதிக்கணும். நம்மளுக்கு போகிற ட்ரைனேஜ் எங்கே போகுது, இது எங்கே போய் சேருது, நம்ம குப்பை வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா போதும், எங்கே போகுதுன்றது நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கி பாருங்கள், கார்ப்பரேஷன் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ நான் பேசுகிறது. ஆனால் கார்ப்பரேஷன் குப்பை தொட்டி இருக்கும், கார்ப்பரேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் மக்கள் தூக்கி போய் ரோட்டில் ஒரு கார்னரில் போட்டு ஒரு பஞ்ச் ஆக்கிட்டு தான் இருப்பான். எடுக்கிறோன்னு ஒரு மனுஷன் தானே, அங்கே இருந்து ஒரு வாட்டி எடுக்கணும், இங்கே ஒரு வாட்டி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேட். இப்போ அவங்ககிட்ட பேசினா அவங்க ஒரு பெரிய சேனல் இருக்காங்க. அப்போ சிவிக் சென்ஸ்ன்றது தன் பொறுப்புன்றதை உணரணும். அந்த பொறுப்பை உணர்ந்தால் மட்டும்தான் அவங்களால மற்ற விஷயங்கள் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ஏரி குளங்களை பாலாக்கணும்னா பாதி பேர் போகிற வழியில் அப்படி த்ரோ அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஏரியோ குளமோ ஆறோ. நீ கூவத்தில் போய் பாருங்க, இப்போ மோஸ்ட் ஆஃப் எங்கேயா வீடை காலி பண்ணால் சோஃபா தூக்கி வந்து போடுற குரூப் தான் பாதி பேர். அப்படியே பொருளை சின்ன யானையோட சேர்த்து போட்டு அப்போது நீங்கள் அதை அப்போவே தைரியமாக ஒரு ஆளுங்க பிடிச்சி கேப்சர் பண்ணி அந்த வண்டியை சீஸ் பண்ணாலோ, அதுக்கான தண்டனைகளை பெருசாக இருந்தாலோ கண்டிப்பாக இருப்பது. அதனால தான் திட்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி சட்டங்களை கடுமையாக்கணும்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ இது விஷயங்கள் வந்து மாறலாம் கிடையாது, எல்லாமே மாறும். சட்டம் கடுமையாக இருக்கணும், திட்டங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். இது 3 சேரும்போது கண்டிப்பாக கூவம் கண்டிப்பாக இறைவன் நாடினால் அடுத்த 5 வருஷம் கழிச்சு இருந்தீங்கன்னா நம்ம அங்கே உட்காந்து கூட பேசலாம் இந்த மாதிரி இன்டர்வியூஸை. ஓகே, இப்போது கூவத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் மெட்ரோ அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் அதிகம் பேசப்படுது, செய்திகளில் பார்க்குறோம். சாத்தியமாக அது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கே இவ்வளோ சிரமம் இருக்கே, அது எவ்வளோ பெரிய ஹர்டில், எவ்வளோ பெரிய சேலஞ்சு? ஒரு சின்ன கரெக்ஷன். வாட்டர் மெட்ரோன்றது கூவத்தில் அவங்க பிளான் பண்ணல, பக்கிங்ஹாம் கெனால் பி கெனாலில் பிளான் பண்ணுறாங்க. பக்கிங்ஹாம் கெனால் எங்கே நீங்கள் எந்த கெனாலில் எந்த ரிவரில் பிளான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறதால தான் பெரிய சேலஞ்ச். அதுவும் ஆல்மோஸ்ட் கழிவு எல்லா இடத்துலையுமே கழிக்கக்கூடியது கழிவு நீர் தான். நம்மளுடைய பெரிய இப்போதைக்கு ப்ராப்ளமே என்னென்னா கழிவு நீர் மட்டும்தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. இப்போ வந்து சாத்தியக்கூறுகளை தான் அவங்க ஆராய்ந்து டெண்டர் விட்டுருக்காங்களே தவிர வரும்னு சொல்லலை, வராதுன்னு சொல்லலை. அங்கே அந்த சாத்தியக்கூறுகளில் இப்போ நான் என்னென்ன சொன்னனோ இதே தான் அவங்களும் சொல்லுவாங்க.
பாருங்கள், நீங்கள் அந்த டெண்டர் வரும்போது எடுத்து பாருங்கள். இப்போ நான் சொல்கிற அந்த 5 விஷயத்தில் மேஜராக இருக்கும். வழிப்பாதைகள் என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடாது, எந்தெந்த இடத்துல டீசல் திடக்கழிவு இருக்கோ அதை க்ளீன் பண்ணணும். ஸோ போக்குவரத்துக்கான பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். நம்மளாலையும் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, வரதாலையும் பொல்யூஷன் இருக்கக்கூடாது. இன் அவுட்டு அண்ட் அவுட்லெட்டு ரெண்டுத்துலேயுமே வாட்டர் சேனல்ஸ் வந்து பியூரிஃபை இருக்கணும். இதை பார்ப்பாங்க. இது வந்து காமன் இதுதான். இதுக்கான பட்ஜெட்ஸ்ன்றது தான் இப்போ விஷயம். எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இப்போ அவங்க சொன்னது வந்து 800 டு மகாபலிபுரம் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி நடந்தது தானே, நடக்காத ஒரு விஷயம் ஒன்று கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்திருந்த ஒரு விஷயத்தை தான் மறு திட்டமாக எடுத்துகிட்டு வராங்க. நடக்கவே இல்லைனாலும் டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருச்சு. ஆமாம், இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் சைனாவை எடுத்துங்க, மற்ற விஷயத்தெலாம் எடுத்திங்கன்னா அங்கே இருக்கிற மிஷினரிஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேசிபியெல்லாம் இங்கே பெரிய பெரிய பிரச்சனை என்னென்னா, நீர்வளத்துறையில் ஒரு டெண்டரை விட்டு டெண்டருக்காண்டி ஜேசிபியை வாங்கி கான்ட்ராக்ட் விட்டு இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு டெண்டரே விட தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ஓன் ஜேசிபியே 2 வச்சுருக்கலாம். நீங்கள் 200 கோடி ரூபா திட்டம் போடுறதுக்கு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜேசிபியை வாங்கி வச்சு ஒரு டிரைவர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா தான் ஆக போகுது ஒரு லேக்கை கிளியர் பண்ணுறதுக்கு. அந்த 10 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டல் மண் நீங்கள் விற்றுட்டிங்கன்னா அந்த காசும் அதில் உங்களுக்கு டேலி ஆகிடுது. அப்போ 0 காஸ்ட் பட்ஜெட்டில் நீங்கள் ஏரி குளங்களும் மொத்தமாக வாரிடலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு டெண்டரு, எதுக்கு வந்து மற்ற விஷயங்கள்ன்ற விஷயங்கள் தான் எனக்கு இன்னும் பாதி விஷயங்கள் புரியாமே இருக்குது. இதை நான் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதிகாரிகிட்ட கேட்கணுன்னே இருக்கேன் நான். ஓகே, டெண்டர் கல்ச்சர்லேயே. ஆமாம். இப்போது ஆரம்பத்தில் நான் மதராசப்பட்டினம் படத்தை சொன்ன மாதிரி சார், அந்த படத்தில் வந்து படகுலாம் ஓட்டிட்டு போவாங்க. மேபி நம்மளுடைய முன்னோர்கள் அதை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். கூவம் இந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால இந்த தலைமுறை இல்லை சென்னை வாசிகள் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்காங்க? நான் வந்து இந்த வியூ சீனரி அப்படி கேட்கல, யூட்டிலிட்டியாக இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸே பண்ணிக்க முடியல. நல்ல குடி தண்ணி இல்லைனா வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைனா ஃபிஷரிஸ், இந்த மாதிரி என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக? அதாவது இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இங்கே இருக்கிறவங்களோட ஊர் சைட்லேருந்து வந்தவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஆமாம், சென்னையோட பாப்புலேஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னோட ரீசெண்டாக நான் யாரோ ஒருத்தர் சந்திக்கும் சொன்னாங்க, எங்கள் அம்மாலாம் கூவத்தில் போட்டில் போயிருக்காங்க, நாங்கள் அங்கே இறங்கியிருக்கோம், இந்த பேஷன் பிரிட்ஜ் ஆண்டு இங்கே இறங்கியிருக்கோம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி இங்கே இறங்கியிருக்கேன் அப்படின்னா அப்போல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆசை இருக்குது, நம்ம இங்கெங்கேயோ ஒரு முட்டுக்காட்டில் போட்டுக்கு போகிறோம், அந்த ஒரு போட் ஹவுஸ்க்கு போகிறோம். இப்போ எங்கள் ரெட்டையரில் நாங்கள் போட்டிங்க்கு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இயற்கையாக ஒரு சேனலில் இருக்கிறதுக்கும் செயற்கையாக நம்ம ஒரு போகிறதுக்கும்ன்ற வித்தியாசங்கள் இருக்குல்ல. இப்போ கேரளாவில் கொச்சினில் வாட்டர் மெட்ரோ இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. 50 ரூபா கொடுத்தா டிராஃபிக்கே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அந்த எண்ணூர்லேருந்து மாமல்லனுக்கும் இல்லை இந்த சைடில் இருக்க அந்த ரிவர் சைடில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வாட்டர் மெட்ரோ வந்துருச்சுன்னா டிராஃபிக்கோட இஷ்யூவே பாதி இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த பிளேன் டிரான்ஸ்போர்ட் மாதிரி போய் எஸ் ரொம்ப இதாகிடும். நீங்கள் மெட்ரோ வரும்போது என்ன விஷயம், இது யாரா போக போகிறாங்க, நீங்கள் மெட்ரோ எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பத்தாது. இந்த சைடு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு, இந்த சைடு செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது திருமலைசை போதா ஸ்ரீபெரும்புதூர் போதான்னு தெரியாது அடுத்த இன்னொரு 5 வருஷத்தில். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார், சமீபத்திய இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாகவே ஆவரேஜ் ரெயின்ஃபாலை விட அதிகமாக தான் இருந்திருக்கு. நம்ம இங்கே ஃப்ளட்டு வந்து ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் வழக்கத்தை விட அதிகமான மழையாக தான் இருக்குது. அதை மிகப்பெரிய அளவில் யூட்டிலைஸ் பண்ணலாம், அந்த ஸ்பாஞ்ச் டைப்பில் ரிசர்வாயர்ஸ் ஏற்படுத்தலாம். அதுக்கான முயற்சி போயிட்டே இருந்தாலும் பெரிய பிரதிபலன் இல்லை. என்ன காரணம்? ஏன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இவ்வளோ கோட்டை விடுறோம்? வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம கோட்டை விடுறோம் அப்படின்றத விட முன்ன விட இப்போ நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாம் நிறையவே அதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முதல்ல வந்து ஏனோ தானோன்ற ஏரிகள் இருக்கும்போது இப்போ வந்து பவுண்டரி வாலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேப்பிங் பண்ணுற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. முதல்ல என்க்ரோச்மெண்ட்டாக ரொம்ப கேஷுவலாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் லேக்கெல்லாம் பண்ண முடியாது, ஸ்பாஞ்சு பாண்டு பண்ணலாம். ஒரு மழைநீர் ஒரு இடத்துல வருதுன்னா அதை உறிஞ்சி ஒரு இடத்துல தள்ள முடியும். ஏரிகள் அப்படி பண்ணும்போது அது உறிஞ்சி உள்ளே தள்ளிச்சுன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ ரிசர்வாயர் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு குடிநீர் கொடுக்க தான் இருக்குது. ஸோ அதில் அதை பண்ண முடியாது. ஒரு வாட்டர் பெட் என்ரிச் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அது வந்து இருக்கும். பட் என்ன, நம்மளுக்கு ஒரு 4000 ஏரி இருந்த இடத்துல இப்போ வந்து ஒரு பாதிக்கு பாதி ஏரி இல்லை. இப்போ நேற்று முந்தானத்து சட்டசபையில் சௌமியா அன்புமணி மேடம் அழகாக சொல்லியிருப்பாங்க, வள்ளுவர் கோட்டம் ஒரு ஏரி தான், இப்போ வில்லிவாக்கம் ஒரு ஏரி, எல்லாமே ஒரு ஏரியோட பேரை கொடுத்து அழகாக அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏரிகள் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து பாதிக்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து இப்போ இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு மழை பெய்யுது அப்படின்றோம். மழை எப்படி பெய்யுது? முதல்லலாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று இந்த மாதிரி இந்த வடகிழக்கு மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த 15 நாள் பெய்யும், 20 நாள் பெய்யும். இப்போலாம் அப்படி கிடையாது. ஒரு 15 நிமிஷம் பெய்யுது, ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சு முடிச்சுட்டு போயிடுது. இப்போ இந்த இன்டென்சிவ் ரெயின் அப்படின்னு சொல்கிற ஒரு தடிமான மழை உடனே ஒரு குயிக் ப்ராசஸில் பெய்யும் போது உங்களுக்கு மழை நீரும் தேங்குது, எங்கே போய் சேர்க்கக்கூடிய இடங்களும் இல்லை. ஸோ நம்மளோட ரிசர்வாயர் 4-5 தான் இருக்குது, சின்னது தான். ஸோ அதனால் நம்ம அதை வந்து நம்ம ஒரே நாட்டில் பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுக்கு முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நிலத்தடி நீரை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். அவ்வளோ மழை பெய்கிற இதில் நம்ம அதை கோட்டை விட்டுட்ருக்கோம்.
முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்களோட ஆட்சியில் ஒரு திட்டத்தை அருமையாக செயல்படுத்தினாங்க. அது மழைநீர் வடிகால் திட்டம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திட்டம். அந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் வீட்டில் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி 6 அடியிலேருந்து 8 அடி தண்ணி இருக்குது. 8 வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். 250 அடி போர் போட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். கிணத்துல தனியாக ஒரு சேனல் விட்டுட்ருக்கேன். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு மழை நீரையே அவங்கவுங்க வீட்லேயே வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள சேமிக்கக்கூடிய வழித்தடத்தை பண்ணாங்கனாவே பாதி வேலை முடிஞ்சிடும். இதில் 2 விஷயம் இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல். எப்படி நம்ம வீட்டுக்கு பண்ணுறோமோ இந்த மாதிரி கமர்ஷியலில் இருக்க லேண்டுங்களுக்கு அவங்க லைசன்ஸ் கொடுக்க முன்னாடி கண்டிப்பாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி யூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிலத்தடியில் 14.29 வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீப ஆய்வறிக்கை வந்திருக்கு. ஸோ மழைநீர் நல்லா பெய்யுது, அதை நம்ம நிலத்தடியில் விடாமல் வெளியில் விடுறதுன்றது வந்து இது. அதுக்கு நம்ம கடலுக்கு போகக்கூடாதா அப்படின்லாம் சில கேள்வி வருது. அது ரொட்டேஷன் பேசிக், அது வேறு. என்றைக்காக இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் போய் தான் அவனை எக்ஸஸ் வாட்டர். ஓகே, இப்போ இதில் மழைக்கும் கூவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? மழை கூவம் இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது? இல்லை, மழைக்கும் கூவத்துக்குன்னு இப்போ நம்ம கூவத்தை 5 வருஷத்தில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 3 வருஷம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 5 வருஷம். இப்போ இந்த 5 வருடத்தில் கண்டிப்பாக வந்து இந்த லாஸ்ட் ஆஃப் த இயரில் ஒரு 2 மந்த் 3 மந்த் மழை பெய்யும். அப்போ ஒரு மழை பெய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பாதைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து மழை செய்யும் இயற்கையாகவே. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டேமை திறந்து விட்டு அதை க்ளீன் பண்ண வைக்க முடியாது இல்லை கூவத்தை. அப்போ என்ன, இயற்கையாக பெய்யக்கூடிய மழையை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு வாஷில் நம்மளுக்கு க்ளீன் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. அதுக்கு தான் இந்த 3 இயர்ஸ், இந்த 3 இயர் காலக்கெடு என்ன அப்படின்னா, இந்த வெயில் காலங்களில் தோண்டி அந்த டீசலில் எடுக்கிறதும், மழை காலங்களில் அதை கிளியர் பண்ணுறக்கூடிய ப்ராசஸை நம்ம பண்ணோன்னா மழைக்கும் கூவத்துக்கும் நல்ல தொடர்பில் விரைவில் அந்த 5 வருஷன்றது நான் அதிகப்படியான திட்டம். மினிமம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண முடியாது, அதிகப்படியான 5 வருஷத்தில் பண்ணிடலாம். இப்போ தவேகா அரசு ஆட்சி அமைச்சு ஒரு 100 நாள் 120 நாள் ஆயிருக்கு. கண்டிப்பாக அவங்க ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தில் அவங்க செயல்படுத்தினாங்கன்னா 5 வருஷத்தில் கூவம் மாறக்கூடிய வழிவகைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சட்டம் ஃபஸ்ட்டு, மக்களோட விழிப்புணர்வு, அப்புறம் தான் அந்த திட்டம். ஏன்னா இதே மாதிரி பல அரசு திட்டம் போட்டாங்க. சிங்கப்பூரில் போன அரசு போய் சிங்கப்பூரில் பார்த்துட்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நல்ல வேலை அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த திட்டத்தோடு பண்ணாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்த இன்டர்வியூ நம்ம 5 வருஷம் கழிச்சு அங்கே வச்சுக்கலாம் கூவத்துக்கு சார்பாக. கண்டிப்பாக அதான் நானும் ஆசைப்பட்றேன். என்னென்னா பல கட்சிகளுடைய ப்ராமிஸாக இருந்திருக்கு, பல மக்களுடைய கனவாக இருந்திருக்கு. இது என்ன தான் விடிவு காலம், சும்மா அப்படி தாண்டி போகும்போது சிக்னல் நின்னாலே மூக்க மூடுற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கங்கே கூவம் எங்கெங்கே இருக்கும் அந்த கிராசிங்லலாம். ஸோ இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்து நம்ம சென்னை வந்து இதனால் ஒரு பொலிவிழந்து இருக்கக்கூடிய சூழல் மாறினா அது ஒரு பெரிய மாற்றம் தான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி கூவம் பற்றி சொன்னதுக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழியோட நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காமனாக இல்லாமல் நம் கூவம் நம் பொறுப்பு அப்படின்ற ஒரு உள்ளுணர்வோடு நம்ம இருந்துட்டோம்னா நாளைக்கு யார் போட்டாலும் அந்த கேள்வியை நம்ம கேட்போம். அதிகாரி வேலை செய்யலைனாலும் நம்ம கேள்வி கேட்போம். ஒருத்தன் கழிவுநீர் விட்டாலும் நம்ம கேள்வி கேட்போம். அந்த இடத்துல மாசுபடாமல் இருக்க நானும் பொறுப்பு அப்படின்ற தன் சுய ஒழுக்கம், சிவிக் சென்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுப்பு முக்கியம். எப்படி வீட்டுக்கு குடும்பத்துக்கு நம்ம பொறுப்பாக இருக்கமோ அந்த மாதிரி அந்த கூவத்துக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதோட மாற்றங்கள் நடக்கும். வாய்ப்பு நம்ம ஆகாயம் சேனல் மூலிமா அந்த கூவத்து விஷயமா பேசுகிறது ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.